பரபரபரபரான்னு போயிட்டு இருக்கா. 5 வயசு குழந்தைய கேட்டாலும் நேரமே இல்லை சுவாமிங்கிறது. 80 வயசுக்காரரை கேட்டாலும் அதை விட நேரமே இல்லைங்கிறார். என்னதான் பண்றா எல்லாரும்னா, இந்த குழந்தை இதை படிக்கணும், 4வது போகணும், 5வது போகணும், 10வது போகணும், பெரிய ஓட்டப்பந்தய மாட்டம் ஓடி ஆகணும். நான் இப்போ வயசானவளை கேட்டால் தான் ஓய்வு எடுத்துட்டீரே சுவாமி, கொஞ்சம் திவ்ய தேசங்கள்லாம் ஆள் இல்லை, வாருமே கொஞ்சம் கைங்கிறதுக்கு ஈடுபடுமேன்னா, ஆஹா எங்கள் முதலாளி இப்போ தான் பணி நீடிப்பு கொடுத்துருக்கார் மகானுபாவர், அதனால் கண்டிப்பாக நான் அவருக்கு உழைச்சே ஆகணுங்கிறார். அப்போ உன்னை படைத்த மகானுபாவர் அவர் ரொம்ப நாளாக நீ எப்போ வருவேன்னு காத்துட்டுருக்காரு. அப்போ ஏதான் அவருக்கு திரும்ப செய்ய வேண்டாமானால் ஓரளவு இருக்கும்போது ஒரு முடிவு நாம தான் எடுத்தாகணும். இது இப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. ராமானுஜராக இருந்தால் கட்டளை எழுதி வச்சுட்டு போயிருக்கார், திவ்ய தேசங்கள் தோறும் போகணும், ஏகாந்தமான திவ்ய தேசத்தில் போய் அமுதுபடி சாத்துப்படி பிரசாதம் கலந்து பரிமாற வேண்டும். பெருமாளுக்கு 5 வேளையாவது ஆகாரம் போச்சான்னு பாரு, 2 வேளை புஷ்பம் போச்சான்னு பாரு, விடாமல் சந்தன காப்பு சாத்தின்றானான்னு பாரு, அவர் தீர்த்தம் ஒழுங்காக கொண்டு போய் வச்சிருக்கா, பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிருக்காளா, வஸ்திரத்தை மடித்து வச்சிருக்கியா பாரு. இப்போ நாம் இங்கே உட்காண்டிருக்கிற வாழ்ல இதை யார் பார்க்குறோம்? யாரும் பார்க்கல. ஆனால் ராமானுஜர் 1010 கோடி ரூபா செலவழித்து கொண்டாடுவோம். அது ரொம்ப நல்லா நடக்கும். எத்தனை கோடி வேணால் செலவழிப்போம், நிறைய தோசை வடை சுண்டல் புளியோரை தத்தியானம் எல்லாம் பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுப்போம், சாப்பிடுவோம். ஆனால் அவர் எழுதி வைத்த ஆறு, அவர் இதைத்தானே எழுதி வச்சிருக்கார், நகரத்திலேயே உட்காந்து பொழுதுபோக்க முடியாது, வா தனியாக நீ எப்போ வருவேன்னு காத்து கொண்டு பகவான் சயனிச்சுட்டு இருக்கார். அவர் ஆசைப்பட்டு போன திவ்ய தேசம் அது, அங்கே போய் கைங்கரியம் பண்ணினா அதுவும் உடனே ஒத்துப்பா. அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு கூப்பிட்டீர்னா வரும் சுவாமின்வா. எல்லாம் அவர் ஏற்கனவே நிறைய பேர் வச்சுருக்கார். இப்போ ஒன்று நம்மளெல்லாம் அவர் கூப்பிட்றதல்ல, இது திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும்வா. மலையில் நிற்காதேங்கிற தேவஸ்தானத்திலேருந்து இப்படி ஏதாவது உற்சவம் சேவிக்கிறது 2 நாள் தங்கினா 2வது நாள் இடம் கிடையாதுங்கிறான். கீழே தண்ணீர் கிடையாது, இடம் கிடையாது. உற்சவத்துக்கு 1 நாள் வா, சேவிச்சியா போயிண்டேரு. ஆனால் அங்கே போய் விழுவுமே தவிர, அங்கேருந்து அடிவாரத்தில் 10 அடியில் ஒரு பெருமாள் படுத்துன்னு எப்போ வருவேன்னு காத்துட்டு இருப்பார். ஒருத்தர் கூட அவருக்கு போகவே மாட்டோம். ஏன்னா அங்கேயும் பணக்கார பெருமாள்கிட்ட போகணும். அதுதான் அவனுக்கு எண்ணம். கடைசியில் என்னன்னால், அது திருவேங்கடமுடையான இடத்துல போன வேகத்தில் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். அந்த பெருமாளெல்லாம் ஒன்றும் தரமாட்டார் சுவாமி, அவரே கட்டப்பட்டு இருக்கார். இதுக்கு மேலே நான் வேறு அவர்கிட்ட போனோம்னா, இது பெருமாளுக்குள்ள கஷ்டப்படுற பெருமாள், பிரசித்தமாக இருக்கிற பெருமாள், அப்பிரசித்தமாக இருக்கிற பெருமாள்லாம் இருக்கா. இவர்களுக்குன்னா 10 ரூபா போடுவா. கையில் எடுத்துன்னு அர்ச்சனைக்கு போகிறா பாருங்க, பெரிய கோவில் பெரிய அர்ச்சகர் வரார், நன்னா ஒரு சகசநாமம் பண்ணார்னா 100 ரூபா எடுத்து போடுவா. அதே சகசநாமத்தில் சின்ன கோவில் அர்ச்சகர் பண்ணார்னா 10 ரூபா போடுவா. ஏன் சுவாமின்னா, அவர் பெரிய பெருமாள், இவர் சின்ன பெருமாள். அப்போ என்ன சின்ன பெருமாள் பெரிய பெருமாள் ஏதான வித்தியாசமா? இவருக்கு பெருமை இல்லையா? அவருக்கு சீதாப்பழம், ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், இவருக்கு மஞ்சள் பழம், அதுவும் வித்தியாசம். ஏன்னா அந்த பெரிய கோவில் வாசலில் போனால் நிறைய பணத்துக்கு, அங்கே போனால் 20 ரூபா முழம். இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமா தொடுக்கப்பட்டிருக்கிற மல்லிகைப்பூ, அதை மட்டும்தான் நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஆனால் அதற்கும் ஏற்றுக்கொண்டு நம்ம தானே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரேதாத்மனா என்று நாம தானே சொன்னோன்னு பெருமாள் ஏற்றுக்கிறார். நீ எதை வேணா கொண்டு கொடு, நீ கொடுக்கறத வச்சு நான் திருப்திப்பட வேண்டிய தேவையில்லை. நான் எப்போதும் அவாப்த சமஸ்த காமன், உன் புத்தி எப்படி வேலை செய்யறதுன்னு பார்க்குறேன். நான் அவனுக்கு சொத்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நுணுக்கி ஒன்று எண்ணமில்லாமல் செலவழிக்கிறியா, தாராளமாக செலவழிக்கிறியான்னு பார்ப்போம். மனு பகவான் கூறுகிறார், இன்னென்னத்துக்கு தானம் கொடுக்கும்போது விசாரிக்காமல் கொடுக்கலாம்ங்கிறார். இன்னொரு சமயம் பாத்திரத்தை அறிந்து கொடுக்க வேண்டியவாளுக்கு கொடுக்கணும், மற்ற பேர் கொடுக்கூடாதுங்கிறார். அவர் ரெண்டையுமே சொல்கிறார். இப்போ பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கொடு, ஆற்றில் கரைத்தாலும் கொட்டினாலும் அளந்து கொட்டு சொல்லிட்டு இருக்க முடியும், அப்போ பார்த்து கொடுங்கிறார். இன்னொரு சமயம் இன்னத்துக்கு விசாரிக்காதே. ஆரோத்தர் வேகமாக ஓடி வந்தார், எங்கள் தாயாரை மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன், உயிருக்கு போடாரின்னு இருக்கா, எனக்கு உடனடியாக 1000 ரூபா வேணுங்கிறார். அவர் பொய் கூட சொல்லலாம். ஆனால் சாமானிய நிலைமையாக இருந்ததுன்னு வச்சுங்க, அவர் சொல்கிறது உண்மையானு பார்த்து தான் நாம் அவருக்கு தானம் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா தப்பான பொய் சொன்னவனுக்கு தானம் கொடுத்தா நமக்கே புண்ணியம் கிடைக்காது. இதையும் மனு சொல்கிறார். ஆனால் அதுக்கு விதிவிலக்கும் சொல்கிறார். இன்னென்னதை ஒருத்தன் சொல்லிட்டு வந்தான்னால் நீ விசாரிக்காமல் தானம் கொடுக்கலாம். தாயார் உயிருக்கு போராடுகளால் மருத்துவமனையில் இருக்கிறாள் சொன்னால் பொய்யா இருந்தால் கூட கவலைப்படாதே, 1000 ரூபா கொடுத்துருட்டார்.